ஹாய் ஹலோ வெல்கம் டு யூடியூப் டார்கெட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணவங்க கண்டிப்பாக வந்து வீடியோ எடிட்டிங் ஆப் வந்து வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாமே அதில் தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம், இல்லை ஏதாவது ஆட் பண்ணணும், ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ எடிட்டிங் ஆப்பு கண்டிப்பாக மஸ்ட்டு. நான் வந்து ஒரு பெஸ்ட் ஆப், அதாவது கைன்மாஸ்டர் ஆப்பை பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸாக இது வந்து தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக இது இருந்தால் தான் வந்து உங்களால் வந்து சேனலே வந்து அந்த வீடியோவை எடிட் பண்ண முடியும். பேசிக்ஸ் வந்து இந்த வீடியோவில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெப்த்தாக போய் நம்ம வந்து வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத சொல்லலாம். இப்போது ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து கைன்மாஸ்டர் ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கைன்மாஸ்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். கைன்மாஸ்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கைன்மாஸ்டர் ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். இது நான் ஏற்கனவே வந்து இன்ஸ்டால் பண்ணதுனால நான் வந்து அப்டேட் தான் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணால் இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே பண்ணி வச்சதெல்லாம் வந்து மை ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றதுல வந்து வரும். நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறதுனால க்ரியேட் நியூ அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரேஷியோவில் கொடுத்துருப்பாங்க. நம்ம யூடியூப் வீடியோஸ் போடணும் அப்படின்னா 60:9 தான் வந்து பெஸ்ட்டு. இதுவே நீங்கள் வந்து ஷார்ட்ஸோ இதில் ஸ்டோரிஸோ நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 9:16 வச்சுட்டு நீங்கள் போடலாம். இது வந்து லேண்ட்ஸ்கேப் தான் நம்ம யூடியூப் சேனல் வந்து நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப்பில் தான் வச்சு பார்ப்போம். அதனால் 16:9 கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் ஏதாவது வீடியோ வச்சுருந்தீங்க அப்படின்னா வீடியோன்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லை ஏதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தாலும் டவுன்லோடுன்னு இருக்கும், அதுலேருந்து எடுத்துக்கலாம். வந்து வீடியோ எடுக்கல, நான் வந்து சும்மா ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்க போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டில் இருக்கிறத கிளிக் பண்ணி நான் வந்து ஒயிட் பேஜை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஒயிட் பேஜில் வந்து நான் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கேயே கலர் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ஒயிட்டில் இருக்கிறது இது வேறு கலரில் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு கலர் வந்து சூஸ் பண்ணி இதை வந்து டிக் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இது வந்து எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வந்து எத்தனை நிமிஷம் வீடியோ பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே நான் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சிசர் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து லெஃப்ட் சைடு வேணாம் அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து கட் ஆகிடும். இதுவே நீங்கள் ரைட் சைடில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தீங்க அப்படின்னா ரைட் சைடு எனக்கு தேவையில்லை அப்படின்னா ரைட் சைடை வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து நடுவில் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்பிட் அட் பிளேலிஸ்ட் கொடுத்து நீங்கள் ப்ளீ ஹெட் கொடுத்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எனக்கு லெஃப்ட் சைடு வேணாம் அப்படின்னா இப்போ லெஃப்ட் சைடு கொடுத்துட்டு லெஃப்ட் சைடு போயிடுச்சு. இதே மாதிரி நான் வந்து ரைட் சைடு வேணாம் அப்படின்னா ரைட் சைடு கொடுத்தனா ரைட் சைடு போயிடும். இப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நடுவில் இருக்கிற ஒரு பாட்டை மட்டும் நான் எடுக்கணும் அப்படின்னா ஸ்பிட் அட் ப்ளே ஹெட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பிட் ஆகிடும். ஸ்பிட் ஆகிடுச்சுன்னா இப்போ வந்து இதில் வந்து பின்னாடி பேஜ் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை முன்னாடி பேஜ் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதில் முன்னாடி இருக்குது அப்படின்னா முன்னாடி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஒரு இடத்த வந்து அப்படியே அந்த இமேஜாகவே இப்போ ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா அந்த இமேஜாகவே எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்த வந்து ஸ்ப்ளிட் இன்சர்ட் ஃப்ரீஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த இடம் மட்டும் அந்த இமேஜாகவே உங்களுக்கு வந்துடும். வீடியோ வந்து இல்லாமல் இமேஜ் மட்டும் தனியாக வந்துடும். அதுதான் பார்த்தீங்கன்னா கட் பண்ணுற ஆப்ஷன். இப்போ நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்க. நான் வந்து ஏதாவது ஒரு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை அப்படின்னா உங்களது வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டாப் அப்படி ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் வந்து சவுண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கொண்டு போய்க்கலாம். இங்கே 100 இருக்கும். நீங்கள் அதிகமாக சவுண்டு வேணும் அப்படின்னா 200 வரைக்கும் வச்சு நீங்கள் வந்து சவுண்டு வந்து எடுத்துக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதான் வேறு ஏதாவது வாய்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஏதாவது ஒரு கிட்டு வேணும்னா கிட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து வாய்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதிலே வந்து நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் வாய்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படியே அதிலே வந்து எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிம் ஆர் ஸ்ப்ளிட் கொடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரியே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன். இப்போ வந்து நான் வந்து வாய்ஸ் கொடுத்துட்டேன். ஏன் மியூசிக் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆடியோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஆடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ரெக்கார்டு நீங்கள் ஏற்கனவே தனியாக வந்து ஆடியோ வந்து எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆடியோ ரெக்கார்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா அதோடைய லிஸ்ட்டு வந்து இங்கே வந்துடும். அதுலேருந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் சாங்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா சாங்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஆல்பம்ஸ்லேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா ஆல்பம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் ஆடியோலேருந்து எடுக்க போகிறீங்களா இல்லை கைன்மாஸ்ட்லேயே வாய்ஸ் கொடுத்துருந்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை வந்து சூஸ் பண்ணி நம்ம இப்படி கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இங்கே இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறமா மியூசிக் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ப்ளே பண்ணிங்கன்னா அது வந்து போகும். சரி, ஓகே, நான் வந்து எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். எனக்கு டெக்ஸ்ட் ஏதாவது ஆட் பண்ணணும், இல்லை வந்து இமேஜ் வந்து நான் வந்து இதில் கொடுக்கணும் அப்படின்னா இதை லேயரை கிளிக் பண்ணி இங்கே மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஏதாவது ஒரு இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறமா இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து அனிமேட் ஆகணும், ஸ்டார்டிங்கில் எப்படி வந்து அனிமேட் ஆகணும், அனிமேஷன் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து எனக்கு வரும்போது பாப்பப்பாக வரணும், இல்லை ஸ்லைட் ரைட்டில் வரணும், இல்லை டவுன் ஆகணும். இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து இதில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து அனிமேட் பண்ணிக்கலாம். இல்லை நான் அவுட் அனிமேஷன் வெளியே போகும் லாஸ்ட்டு முடியிற டைமில் வந்து எப்படி இருக்கணும் அதையும் வந்து நீங்கள் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஓவராலாக இது வந்து இந்த இமேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் இதில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரியே இருக்கணும், இந்த கொஞ்சம் நேரத்துக்கு இதே மாதிரியே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓவராலாக வந்து நீங்கள் அனிமேட் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா குரோமோக்கி நீங்கள் வந்து க்ரீன் ஸ்க்ரீனில் வீடியோ எடுத்திருந்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் ஸ்க்ரீனில் வச்சுருந்தீங்க. நான் வந்து பேக்ரவுண்ட் வேறு ஏதாவது சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் இந்த பேக்ரவுண்ட் வச்சுக்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இமேஜ் வந்து இதில் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ திரும்ப மீடியா கொடுத்து இதில் வந்து நான் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜ் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் பின்னாடி இருக்குது, பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் இருக்குது. இதில் வந்து நான் க்ரீன் ஸ்க்ரீன் மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா குரோமோக்கி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா பேக்கில் இருக்க அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணால் செட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து இதை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது வந்து நான் வந்து இந்த மாதிரி கொடுத்ததுனால இது வந்து ஓவரால் அனிமேஷன் வந்து நன்னு அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நார்மலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து தானாக வந்து அந்த நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வீடியோ வந்து ஓடிட்டுருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் இமேஜ் வந்து செட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நான் வந்து அடுத்தது வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து நான் வந்து யூடியூப் டார்கெட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்து நான் வந்து ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த கலர் கொடுத்து நீங்கள் என்ன கலர் தேவையோ அந்த கலருக்கு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி போல்டாக வேணும்னா போல்டா, இல்லை வந்து ரெகுலராக இது வந்து இந்த மாதிரி போல்டு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதிலே கூட நீங்கள் வந்து எது வேணால் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து எனக்கு வந்து லைட்டாக தான் தெரியணும், என்னுடைய சேனல் நேம் வந்து லைட்டாக தெரியணும் அப்படின்னா இங்கே ஆல்ஃபா அப்படின்னு ஆப்போசிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் குறைச்சிக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் குறைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தெரியும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன். இந்த மாதிரி நீங்கள் வந்து இல்லை என்னுடைய வீடியோ வந்து ரொட்டேட் ஆகணும், இப்போ வந்து ரொட்டேட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகிடும். எந்த சைடு வேணுமோ அந்த சைடு வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் நீங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டின் ஆப்ஷனு. இங்கே டெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த சைடு வேணும், இந்த இடத்துல வேணுமா, நடுவில் சென்ட்ரல் வேணுமா, இப்போ வந்து ஒரு பேராகிராஃப் ஒரு லைன் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் ரெண்டாவது லைனாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா சென்ட்ரலில் அந்த மாதிரி அண்டர்லைன் வேணும்னா அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அவுட்லைன் கொடுக்கணும், உங்களுடைய அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து அவுட்லைன் கொடுக்கணும் அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணி எந்த சைஸுக்கு அவுட்லைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷேடோனா நிழல் எப்படி இருக்கணும் அப்படின்றத இது மூலமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கலர் இது கிளிக் பண்ணி அப்படின்னீங்கன்னா கலர் வந்து இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் க்ளோ, இதில் பேக்ரவுண்ட் கலர், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இதை வந்து எது வந்து உங்களுக்கு விருப்பமோ, இது ஃபுல்லாக வேணும்னா ஃபுல் வித் பேக்ரவுண்ட் கொடுத்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வந்துடும். இப்படி வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஃபுல் வீடியோக்கும் தேவைன்னா அப்ளை டு ஆல் அப்படின்றது இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் மறைஞ்சிருக்கணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த இது வேணுமோ, இப்போ இந்த யூடியூப் டார்கெட் எனக்கு சரியாக தேவையில்ல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த எஃபெக்டை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இது. இப்போ இந்த இமேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் ஓரளவு மங்கலாக தெரியாத இப்படி மறைக்கிற விஷயத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி மறைச்சிக்கலாம்.
அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ், ஏதாவது ஸ்டிக்கர் வந்து அவங்களே பேசிக்காக நிறைய ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. இது யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டிக்கர் வந்து நீங்கள் வந்து இப்போ மீசையாக இருக்காது வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணி இதை வந்து சின்னதாக ஆக்கணுமோ எப்படி வைக்கணுமோ வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஸ்டிக்கர் ஆப்ஷன். இதுக்கப்புறம் டெலீட் பண்ணாலும் டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது இப்போ எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி கலரோ ப்ரஷ்ஷு எது வேணால் சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நான் வந்து ஏரோ மார்க் வேணும் அப்படின்னா இதுக்கு கலர் தேவை, என்ன கலர் தேவையோ அது வந்து சூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இல்லை இது எனக்கு தேவையில்லை அப்படின்னா இங்கே எரேஸ் பட்டன் இருக்குது, ஃபுல்லாக எரேஸ் ஆகிடும். இல்லை நான் ஒரு பகுதி மட்டும் எரேஸ் பண்ணால் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு ரப்பர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் ரைட்டிங்கு இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இதில் இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயம். இதில் எனக்கு வந்து நான் வந்து இந்த இமேஜ் திரும்ப எனக்கு வேணும் அப்படின்னா இந்த 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நான் டூப்ளிகேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது வந்து பின்னாடி வரணும் அப்படின்னா பின்னாடி பேக்வேர்டு கொடுத்தீங்கன்னா பின்னாடி போயிடும். இல்லை ஃப்ரண்ட்டில் வரணும்னா ஃப்ரண்ட்டில், இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டூப்ளிகேட் வேணும்னா நான் 2வது டூப்ளிகேட் ஒன்று வந்து எடுத்துகிட்டு நான் வந்து இதில் செட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம். இதில் டெலீட் எதாவது பண்ணணும் அப்படின்னா இங்கே டெலீட் ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக்ஸாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம எடுத்த வீடியோ வந்து தனியாக ஆடியோ வந்து கன்வெர்ட் பண்ணுறது, அதே மாதிரி டிரான்சிஷன் ஒரு இமேஜுக்கும் இன்னொரு வீடியோக்கும் வந்து டிரான்சிஷன் எப்படி பண்ணுறது, அப்புறம் வந்து வீடியோ வந்து இமேஜை வந்து எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம்லாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது பேசிக்ஸாக நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயத்த வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா இந்த கைன்மாஸ்டர் வாட்டர் மார்க் இருக்கும், அதை நான் எப்படி ரிமூவ் பண்ணுறது, எப்படி வந்து ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து அந்த வாட்டர் மார்க் இல்லாத இமேஜாக வந்து வீடியோவாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போது அது நான் எடுக்கணும், நான் பே பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கனாவே தெரியும். உங்களுக்கு வந்து நீங்கள் சைன்இன் பண்ணிங்கன்னா அதுக்கான அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த வந்து வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணலாம். ஆடு உங்களுக்கு வராது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நெட்டை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட் வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணாது. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீ முடிச்சதுக்கப்புறமா இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 24 சினிமா அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டியில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறையா வந்து தேவைப்பட்டது, எம்பி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து SD 440 வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து குவாலிட்டி இருக்காது. இது பார்த்தீங்கன்னா எம்பி வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். இப்போ வந்து இதில் FHD வச்சிங்கன்னா 17 MB இருக்கும். அதே வந்து ஹெச்டியில் வச்சிங்கன்னா 7 MBயாக இருக்கும். அதுவே வந்து இதில் வச்சிங்க அப்படின்னா 4 MB, இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு தேவையோ குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். சேவ் அஸ் வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சேவ் ஆகும். இதோட முடிஞ்சிடும், உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோவில் வந்து உங்களுடைய அப்லோட் வீடியோஸில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பேசிக்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் கைன்மாஸ்டர் ஆப்பில். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.